ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி காலகட்டத்தில் நோய்வாய் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு நோய்வாய் ஏற்பட்டது என்றால் அது ஒரு இஷாவுடைய நேரம். மனைவி ஆயிஷா அவர்களிடத்தில் ஒது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வைத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஒது செய்ய முற்பட்ட போது மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். சிறிது நேரம் கொடுத்து மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவு வந்தவுடன் ஆயிஷா மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறார்கள், உடனே எனக்கு ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள். மீண்டும் இரண்டாவது முறை ஒது செய்ய எழுந்தபோது இரண்டாவது முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். மூன்றாவது முறை கண் விழித்து கேட்டார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை, எனக்கு ஒது செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். மூன்றாவது முறையும் மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி நம்மால் எழுந்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்து, ஆயிஷா, உங்களுடைய தந்தை அபூபக்கர் அவர்களை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக அந்த இஷாவுடைய தொழுகையை நடத்துங்கள் என கட்டளை பிறப்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தை நீங்கள் நின்று மக்களுக்கு தொழுகை நடத்தி அந்த முஸல்லாவில் எனது தந்தை நின்று தொழுகை நடத்தினால் வசனங்கள் ஓதுகிற பொழுது அழுவார்களே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, இல்லை, உங்களுடைய தந்தை தான் மக்களுக்கு இமாமாக நிறுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு இணங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலில் தன்னுடைய வாழ்நாளில் மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே மக்களுக்கு இஷாவுடைய தொழுகை நடத்தினார்கள். தக்பீரில் மக்கள் எல்லாம் அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களை பின்தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிற காட்சியை வீட்டினுடைய திரைச்சீலையை அகற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சிரித்தார்கள். மூன்றாவது முறை மயக்கமுற்று எழுந்து அவர் பார்த்த காட்சி அந்த காட்சி. ஃபضல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உடனே அழைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவரும் ஓடி வந்தார்கள். என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபضல் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தோளிலும் அலி அவர்களுடைய தோளிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கை இருந்தது. இரண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடத்தி செல்லவில்லையாம், தூக்கிச் சென்றார்கள் பள்ளிக்கு. அவருடைய பெருவிரல் பூமியிலே கோடு போட்டு சென்றதை நான் இன்றைக்கும் பார்த்ததை போல் இருக்கிறது என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நமக்காக வேண்டி பரிந்து பேசுகிறவர், மக்காமே மஹமூத் என்கிற உயர் அந்தஸ்தில் எழுப்பப்படுகிறவர், இறுதி நபி என்கிற அந்தஸ்தை பெற்றவர், உலக பொதுமறை வழங்கப்பட்டவர், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிற முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை மக்களால் தூக்கிக் கொண்டு செல்லப்பட்டு தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்றால் அந்த தூதரை பின்பற்றுகிற சமுதாயமாக நாம் இருந்தால் தொழுகையை எந்த காரணத்தை கொண்டும் நாம் விடமாட்டோம் சகோதரர்களே.